நான் வந்து வாழை சாகுபடி பண்ணேன் ப்ரோ. வருஷம் ஃபுல்லா வாழை தான் பண்ணுவேன். வாழையில இந்த வெடிவாழை பிரச்சனை எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு. இல்ல மரம் பாத்தீங்கன்னா முதல் 3 மாசத்துல அங்கங்க செடிலாம் செத்து போயிடுது. பெருசா வரும்போது புடுங்கி பார்த்தா உள்ள ஓட்டை ஓட்டையா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய விவசாயிகளுக்கு இருக்கு. இது மாதிரி நடக்குது அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரி முறைகளை வந்து ஆரம்பத்திலே பண்றது மூலமாக வந்து சரி பண்ண முடியும். சோ வந்ததுக்கு அப்புறம் பண்றதுங்கிறத தாண்டி பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிங்கிற மாதிரி வருமன் காப்பதே சிறந்துங்கிற மாதிரி முன்னாடியே சில விஷயங்களை பண்றது மூலமாக வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன அப்படிங்கிற பார்த்தா நீங்க இதெல்லாம் பார்க்க போறோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சர்ச் பண்ண வீடியோ பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வாழை சாகுபடியில மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த வேறு முடிச்சுகள் இருக்கக்கூடிய வேர்ப்புகள் இருக்கக்கூடிய அழுகல் நோய். ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த இன்செக்டிசைட் இன்ஃபெக்ஷன். இந்த ரெண்டும் தான் பார்த்தோம்னா மிகப்பெரிய தொல்லை. அழுகல் நோய் ஏற்படுத்துறதுக்கு வழக்கமான பூஞ்சானங்கள் தான் காரணமா அமைது. கீழே இருக்க மண் சார்ந்த பூஞ்சானங்கள் அப்படிங்கிறது அதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கும். அழுகல் அல்லது வாடல் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட மண் சார்ந்த நோய்கள் தான் சொல்லலாம். இது ஒரு கைண்ட் ஆஃப் இது வந்து நோயால ஏற்படுத்து. இன்னொன்று பார்த்தோம்னா வேற பிடிங்கி பார்த்தோம்னா உள்ள வந்து ஊசி வச்சு குத்துன மாதிரி நிறைய நெமட்டோ இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா முழுக்க பூச்சிகள் ஏற்படக்கூடியது, வீவில்ஸ்னு சொல்லுவோம், கூன்வண்டுகள் ஏற்படக்கூடியது. இந்த ரெண்டு பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல பர்டிகுலர் முதல் 3 மாசத்துக்குள்ள செடிகள் வேறு உண்டி தலைச்சு மேல வரும்போது இந்த பிரச்சனைகள் அதிகமா வந்து நிறைய காரணங்கள் ஏற்படுது. பர்டிகுலர் மேற்கத்திய மாவட்டங்கள்ல திருப்பூர், தாராபுரம், பல்லடம், உடுமலை, காங்கேயம், பொள்ளாச்சி, ஈரோடு, கோயம்புத்தூர், அன்னூர், கணுவா, இந்த மேட்டுப்பாளையம் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இந்த பிரச்சனை ஏற்படுது. சோ நம்ம வந்ததுக்கு அப்புறம் நிறைய விவசாயிகள் வந்து ஜம்ப் மாதிரி பெரிய கான்சன்ட்ரேஷன் வந்து கரைச்சு ஊத்திட்டு இருக்காங்க. அது வந்து எக்ஸ்பென்சிவ் வைஸ் ரொம்பவும் கூட. அப்ப ஆரம்பத்துல என்ன கொடுக்குறது மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்று நேர்த்தி முறைன்னு சொல்லுவாங்க. சி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி செட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. வேர்ல நினைச்சு நடுறது மூலமாக வந்து கண்டிப்பா அதிகப்படியான பூச்சி தாக்குதல, பூஞ்சானக்குழி தாக்குதல வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம நிறைய பேர் அதை பண்றதே கிடையாது. வாழைக்கட்டை வாங்கிட்டு வந்து நீங்க நடுறது தயாராக வாழைக்கட்டையை 1/2 மணி நேரமா வந்து நான் மருந்துகளை மிக்ஸ் பண்ணி நீங்க ஊற வச்சு பண்றது அப்படிங்கிறது கரெக்டானதா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒண்ணு உங்களுக்கு சி ட்ரீட்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வகையான பூச்சி மருந்து. இது ஒரு ஏக்கராவுக்கு 1000 கண்ணுக்கு பாத்தீங்கன்னா 6 லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம கார்பன்டசிம் பிளஸ் மேங்கோசப். நீங்க சாஃப்ட் டெக்னிக் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல வந்து நீங்க எக்ஸ்ட்ரீமா போகணும் கார்பன்டசிம் மேங்கோசப் 20-50 அந்த நம்ம ஸ்பிரிண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணாலும் சரி, ஆப்ஷன் உங்களோட. ஸ்பிரிண்ட் டெக்னிக் அப்படிங்கிறது WS சொல்லக்கூடிய வாட்டர் வெட்டபிள் ஸ்லரி, அதாவது கரைக்கிறதுக்காக இதுக்காக உருவாக்கப்பட்ட காம்பினேஷன் உருவாக்கப்பட்டது. அது கொடுக்கறது பெஸ்ட். இது ஒரு 1/2 லிட்டர், இது ஒரு 1 கிலோ ரெண்டத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்க 500 லிட்டர் தண்ணி உபயோகிச்சாலும் சரி, இல்ல பெரிய தொட்டி கட்டி மொத்தம் 1 ஏக்கராக்கான 1000 கட்டையும் ஒன்னா போட்டு பண்ணாலும் சரி, ஆப்ஷன் உங்களோட. 1 ஏக்கருக்கான அளவுங்கிறது 10% 1/2 லிட்டர், இது 1 கிலோ அப்படிங்கிறது. ரெண்டத்தையும் ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நட்டீங்கன்னா உங்க வாழைகள் ஏற்படக்கூடிய இந்த நூற்புழு பிரச்சனையால் ஏற்படக்கூடியது, இந்த வேர் சார்ந்த பிரச்சனையால் ஏற்படக்கூடிய பூச்சிகளால, வீவர்ஸ் சொல்லக்கூடிய கூன்வண்டுகளால, பிளஸ் வந்து கிரப்னு சொல்லக்கூடிய புழுக்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமா குறைஞ்சு போகும். ரெண்டாவது அந்த அழுகல் முதல் 48-50 நாள் ஏற்படக்கூடிய இந்த வேர் சார்ந்த அழுகல் நோய் வந்து கம்பல்சரி இந்த ட்ரீட்மெண்ட் பண்றக்கூடிய கார்பன்டசிம் மேங்கோசப் வந்து சூப்பரா கண்ட்ரோல் பண்ணும். இது கூட மைசின் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அட்வான்டேஜ் கூட. இந்த முறைகள் பண்றது மூலமாக தாராளமா அதிகப்படியான கண்கள் வந்து செத்து போறதை வந்து உறுதி பண்ண முடியும். முதல் 3 மாசத்துல ஸ்ட்ராங்கா ஸ்டெபிலிட்டியா ஒரு 1000 கண் நடுறோம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 950 கண்ணாவது நம்ம காப்பாத்தி கொண்டு வந்தோம்னா மட்டும்தான் பயிர் வந்து ஈல்டு வரும்போது ஒரு 850-900 கண்ணாவது ஃபைனலா நிற்கும். ஆரம்பத்திலே 200-300 கண்ணா நம்ம காவு கொடுத்துட்டோம், சரியில்லை அழுகி போச்சு அப்படின்னா வெட்டுக்கு வரும்போது மிகப்பெரிய பொருளாதார இழப்பு நம்ம ஏற்படும். சோ இதை நீங்க ஸ்ட்ராங்கா பண்றது மூலமாக இந்த மாதிரி பிரச்சனை வந்து வெளிவர முடியும். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட பர்டிகுலர் வாழை விவசாயம் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து யூடியூப் ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது இந்த வாழை சாகுபடியில டவுட் இருக்கு அப்படின்னா அதை பத்தி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எங்கிட்ட வீடியோ கூட காத்து